வெல்கம் டு 2K அகாடமி. நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வினாக்கள் தொகுப்பாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில் இது என்ன பார்ட்னா, சிந்து சமவெளி நாகரிகம். நம்ம ஆல்ரெடி சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு பார்ட் பார்த்துட்டோம். அதாவது டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 இஓ எக்ஸாமு, அது போக ரயில்வே எக்ஸாமு, எல்லா எக்ஸாமுக்குமே போலீஸ் எக்ஸாமு எல்லாத்துலேயுமே சிந்து சமவெளி நாகரிகத்துலேருந்து கொஸ்டின் வராமல் இருக்காது. ஏன்னா சிந்து சமவெளி நாகரிகம்ன்றது தான் நம்ம ஹிஸ்ட்ரியே ஸ்டார்ட்டுன்ற மணிக்க இந்தியாவோட ஹிஸ்ட்ரியே ஸ்டார்ட் அப்படின்ற மணிக்கு இருக்கும். ஸோ அதனால் சிந்து சமவெளி நாகரிகம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட்டு. அதனால் நிறைய கொஸ்டின்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் சிந்து சமவெளி நாகரிகத்துலேருந்து கேட்டிருக்காங்க நண்பர்களே. ஸோ நம்ம அதனால் அந்த 3 பார்ட்டாக தான் பார்க்க முடியும். நான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் 5 கொஸ்டின் பார்த்தேன். அப்புறம் பார்த்தா நிறையா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 3 பார்ட்டாக பார்த்தலாம். 2019 to 2024. நம்ம 2024, 23, 22 தான் அதிகமாக எடுப்போம். 2019, 20 கொஸ்டின் 20, 21 எக்ஸாம் நடக்கலை மேக்ஸிமம், கொரோனா பீரியட் அப்படின்றனால. ஸோ அதனால் ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளோட சேனலில் இப்போ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா நண்பர்களே? ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஆர்டி பானர்ஜி என்பவரால் 1922 கண்டறியப்பட்ட நகரம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மொஹஞ்சதரோ என்பதா இதற்கு சரியான விடை. ஓகேவா? அதாவது அப்போ ஆப்ஷன் பியில் ஹரப்பா இருக்குது பார்த்தீங்களா, ஹரப்பா 1921 கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ தான் விடை. அடுத்த கொஸ்டின், பொறுத்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது பட்டியல் 1, பட்டியல் 2 அந்த இடம் அதை தோன்றப்பட்டது, அதாவது தோன்றவங்க பேர் அகழ்வாராய்ச்சியாளர்கள்னு சொல்லலாம், இல்லை அதை தோண்டியவங்க பேர்னாலும் சொல்லலாம். இதனால ஒன்று தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு சான்குதாரோ அப்படின்றது யாருன்னா ஏசி மஜும்தான் சொல்லுவாங்க. மஜும்தார் அவர் தான் சான்குதாரோ அப்படின்றத தோண்டி பார்த்தது, இல்லை அகழாய்வு பண்ணி பார்த்தது. எதுனாலும் சரி தான். ஓகேவா? அடுத்து குல்க்லி அப்படின்றது யாருன்னா ஆர்எல் ஸ்டீன். இதெல்லாம் புதுசாக தான் இருக்குது எனக்கு. ஆர்எல் ஸ்டீன். ஓகேவா? ஆர்எல் ஸ்டீன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குல்கி. அடுத்து ராஹிகர்கி. இது யாருன்னா அமரேந்திரநாத். இது ராஹிகர்கி. ராஹிகர்கியில் தான் இது இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம்ல, ஹரப்பால ராஹிகர்கி தானிய களஞ்சியம்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் அந்த ராஹிகர்கியில் தான் இருக்கும். ஸோ இது முக்கியமானது. அமரேந்திரநாத் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தோலவீரா. தோலவீரா ஜேபி ஜோஷி. ஓகேவா? தோலவீரானா யார்? ஜேபி ஜோஷி. இதெல்லாம் தோண்டியவங்க, அந்த இடத்த தோண்டவங்களுடைய பேர். ஸோ சி தான் இதற்கு சரியான விடை. அடுத்த கொஸ்டின், சிந்து சமவெளி நாகரிகங்கள் அகழ்வாராய்ச்சியாளர்கள். அதான் மேலே தோண்டப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க, அதே கொஸ்டின் தான், ஆனால் வேறு வேறு கொடுத்துருக்காங்க. ஷான்குதாரோ இப்போ தான் நம்ம மேலே பார்த்தோம். யார் பார்த்தோம்? எம்ஜி மஜும்தார். அங்கே ஏசி மஜும்தார்னு சொன்னேன், என்ஜி மஜும்தார் கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஒன்று தான். என்ஜி மஜும்தார். மஜும்தார் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சன்குதாரோ. அடுத்து லோத்தல். லோத்தல் யாருன்னு பார்த்தோம்னா எஸ்ஆர் ராவ். ஓகேவா? எஸ்ஆர் ராவ். இது அறிவியல் புக்கில் லோத்தல் எஸ்ஆர் ராவ் கண்டுபிடிச்சான்னு ஒரு பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பனவாளி. இது ஏமாதுனா பிசட் அப்படின்றது பனவாளி அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பாரு. கடைசியாக மிட்டாதல். மிட்டாதல் இது யாருன்னா சூரஜ் பான் அப்படின்றவர். மிட்டாதல், சூரஜ் பான். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இப்போ நம்ம பார்க்குற நகரங்கள்லாம் எல்லாமே என்னென்னா, அதாவது நல்லா படித்தவங்களுக்கு தெரியும். சப்போஸ் நீங்கள் பிகினராக சிந்து சமவெளி நாகரிகத்தை பார்ப்போம், யாரும் கொஸ்டின் போட்டிருக்காங்க, அதை பார்த்துட்டு படிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்களே, அவங்களுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் சிந்து சமவெளியோடைய நகரங்கள் தான். ஓகேவா நண்பர்களே? அந்த நகரங்கள், அந்த தோண்டினவங்க யார் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், இந்தியா பல கலாச்சாரங்கள், மதங்கள், பழக்க வழக்கங்கள், வழிபாட்டு முறைகள் கொண்ட அருங்காட்சியகம் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்கே முகர்ஜி. இவர் தான் என்ன சொன்னார்னா, இந்தியா பல கலாச்சாரங்கள், மதங்கள், பழக்க வழக்கங்கள், வழிபாட்டு முறைகளை கொண்ட அருங்காட்சியகம் என சொன்னவர் யாங்கன்னா ஆர்கே முகர்ஜி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், சிந்து வெளி வரி வடிவங்கள் பழந்தமிழோடு தொடர்புடையது என்று தெரிவித்தது யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏல கரில் ஐ மகாதேவன், ஐராவதம் மகாதேவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை பற்றி ஒரு ஆர்டிக்கிளே இருக்கும் 12th புக்கில் லாஸ்ட் யூனிட்டில். இவரை பற்றி இந்த போலர் கல்வெட்டை கண்டுபிடிச்சாரு அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 9th சிந்து சமவெளி நாகரிக பாடத்துக்கு பின்னாடி இவரை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. இவர் தான் சிந்துவெளி வரி வடிவங்கள் பழந்தமிழோடு தொடர்புடையதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காரு. ஸோ முக்கியமான கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. மொஹஞ்சதாரோ எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா மொஹஞ்சதாரோ லர்கானா மாவட்டத்தில். இந்த ஆப்ஷன் பியில் இருக்குது பார்த்தீங்களா, லார்கானா, அந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. மொஹஞ்சதாரோ எங்கே இருக்குது? லார்கானா மாவட்டத்தில் உள்ளது. அதாவது நம்ம பாகிஸ்தானில் இருக்குது இப்போ அது. ஓகேவா? அடுத்து, ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோ விடை. ஓகேவா? மொஹஞ்சதாரோ ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட ஒரு நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா?
அடுத்து மொஹஞ்சதாரோவின் மிகப்பெரிய தானிய களஞ்சியம் டேஸ் அடி ஆகும். 150 அடி. மொஹஞ்சதாரோக்கு பார்த்தீங்களா, அது வந்து மிகப்பெரிய தானிய களஞ்சியம் எத்தனை அடியா, 150 அடி இருந்துச்சான். இதெல்லாம் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க இந்த கொஸ்டின்ஸ்லாம். சிந்து சமவெளி வந்து ஒத்த கொஸ்டின் விட்டுறக்கூடாது. நீங்கள் எத்தனை ப்ரீவியஸ் கொஸ்டின் படிக்கிறீங்க, 6th சிந்து சமவெளி இருக்குது, 9th சும்மா 2 பேஜுக்கு இருக்கும், +1 ஒரு 3 பேஜுக்கு தான் சிந்து சமவெளி இருக்கும். அது போக அறிவியல் படிக்கணும் அப்படின்னு தோணுனவங்க சும்மா பாக்ஸு புக் பேக்கை படிச்சுங்க, அவ்வளோ போதுமானது. அப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் படிக்கிறீங்க. இதை தாண்டி சிந்து சமவெளி ஒரு கொஸ்டின் கேட்பானா, கேட்க வாய்ப்பே இல்லை. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின், மொஹஞ்சதாரோவில் உள்ள கட்டிடங்களில் எத்தனை மண்ணடுக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா 9 மண்ணடுக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்பது சரியான விடை. ஓகேவா. அடுத்த கொஸ்டின், மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட முத்திரைகள் எதனால் செய்யப்படவில்லைன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து நல்லா வாசிக்கணும் நண்பர்களே. மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட முத்திரைகள் எதனால் செய்யப்படவில்லை அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ மிச்சம் எல்லாத்துலையும் செய்யப்பட்டது, ACDயில் செய்யப்பட்டது. தந்தம், சித்திர வேலைப்பாடு செய்யப்பட்ட மட்கலன், சவர்க்காரம், இது மூணுமே செய்யப்பட்டது. ஆப்ஷன் பி சங்குன்னு போட்டிருக்காங்களே, அதில் தான் செய்யப்படவில்லை என்பது சரியான விடை. ஓகேவா. ஆனால் 9th புக்கில் நியூ புக்கில் சங்கு பொருட்கள்லாம் போட்டிருந்தாங்க. பட் ஆமாம், சங்கில் பொருட்கள் செஞ்சாங்க, முத்திரைகள் செஞ்சாங்கன்னா கேட்டிருக்காங்க அவங்க. ஸோ நல்லா கவனிக்கணும். முத்திரைகள் செய்யலாம், ஆனால் சங்கில் பொருட்கள் செஞ்சாங்க. செம்ம கொஸ்டின் இதெல்லாம், நல்லா கவனிச்சதான் அடிக்க முடியும். நல்லா படிக்கணும் அதுக்கு. ஓகே, படிக்கணுன்றதை விட அந்த புரியும் அந்த கொஸ்டின், அவங்களாம் அடிச்சிருவாங்க அந்த கொஸ்டினை. சிந்து சமவெளி நாகரிகம் பற்றிய கீழ்கண்ட கூற்றில் எது சரியான கூற்று தேர்வு செய்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இதுக்கு விடை வந்துட்டு 1, 2 சரி சொல்லி ஆப்ஷன் சி வந்து விடை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், இது மதச்சார்பற்ற நாகரிகம் முதன்மையானதாக காணப்பட்டது. அதாவது சிந்து சமவெளியில் இந்த சாமி தான் கும்பிட்டோம் அப்படின்லாம் கிடையாது, மதச்சார்பற்ற நாகரிகம் தான் நண்பர்களே. அடுத்த கொஸ்டின், முதன்மையாக காணப்பட்டது. மேலும் மதமானது ஒருபோதும் சமுதாயத்தை ஆக்கிரமிக்கவில்லை. இது சரியான கூற்று. அடுத்து, இக்காலத்தில் ஜவுளி தொழிற்சாலை உற்பத்தியில் பருத்தி முக்கிய பங்கு வகித்ததா? ஆமாம், கூற்று 1, 2 ரெண்டுமே சரிதான். இது 6th புக்கில் இருக்குங்க, லாஸ்ட் பேஜில் என்ன கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லாட்டி 9th புக்கில் கொடுத்துருப்பாங்க. 6th 9th படித்தாலே தான் அடிச்சிடலாம். ஸோ ஈஸி தான், நல்லா பார்த்துக்கோங்க. ஆமாம், அங்கே பருத்தி தான் மெயினாக இருக்கும். அது என்ன கொஸ்டின், ஃபஸ்ட்டு மதச்சார்பற்றதாக இருக்கும், எந்த மதமும் குறிப்பிட்டதுன்னு சொல்லிக்க மாட்டாங்க. அடுத்து, சிந்துவெளி நகரத்தை பற்றி சரியான கூற்று எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் வந்து டி, அதாவது அனைத்தும் சரின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. 1, 2, 3, 4மே சரி. ஒன்ஸ் நம்ம ரீட் பண்ணிக்கலாம், அனைத்தும் சரினாலும் போயிடக்கூடாது. நம்ம இந்த கொஸ்டினை கவனமாக வாசிக்கணும், அப்போ தான் அடுத்த கரெக்டாக நீங்கள் பண்ண முடியும். ஓகேவா. ஹரப்பா மொஹஞ்சதாரோவில் வீடுகள் அதாவது வீடுகள் கட்ட சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆமாம், ஹரப்பாலையும் மொஹஞ்சதாரோ 6th நியூ புக்கில் கொஸ்டின். அடுத்து, காளிபங்கன் மற்றும் லோத்தலில் சுடாத செங்கற்களால் கட்டிடங்கள் கட்ட பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதுவும் சரிதான், இதில் வந்து புக்கில் இருக்கும். சுட்ட செங்கற்கள் சாக்கடைகள், கிணறுகள், குளிரறைகள், நடைபாதைகள் கட்ட பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டுள்ளன சொல்கிறாங்க. ரைட்டு, அனைத்தும் சரிதானே. நல்லா வந்து இந்த கொஸ்டினை வாசிக்கோங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தில் வீடுகளில் ஒரு முற்றம், அதை சுற்றி 4 மற்றும் 6 தங்கும் அறைகள் அமைந்திருந்தன. நல்லா படிச்சுக்கோங்க. ஒரு முற்றம் மற்றும் அதனை சுற்றி 4, 6 தங்கும் அறைகள் இருந்திருந்தாங்க. இதுவும் சரியான கூற்று. அடுத்த கொஸ்டின், சிந்து சமவெளி கட்டிடக்கலை குறித்து சரியான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து குரூப் 4ல் எதிர்பார்க்கலாமான்னு பார்த்தோம்னா, குரூப் 4 அந்த கேட்டகரியில் இந்த கொஷின் கேட்க கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. பட் குரூப் 2, குரூப் டி, குரூப் 1 பிலிம்ஸில் கன்ஃபார்ம் எதிர்பார்க்கலாம். EO எக்ஸாம்லேயும் எதிர்பார்க்கலாம். ஆப்ஷன் டி வந்து கொடுத்துருக்காங்க. 4 மட்டும் தவறானதாங்க. அப்போ மிச்சம் 3 சரின்றாங்க. அது ஏன் தவறானது எல்லாத்தையும் பார்த்துடலாம். மொஹஞ்சதாரோவில் கட்டிடத்தின் கட்டமைப்பில் 7 நிலைகள் காணப்படுகிறது. ஆமாம், 7 நிலைகள் காணப்படுகிறது. இது சரியான கூற்று. மொஹஞ்சதாரோ கட்டிட அடித்தளம் சிறிய மாறுதல்கள் காணப்படுகிறது. ஆமாம், அந்த ஹரப்பாவோட மொஹஞ்சதாரோவில் சில மாறுதல் இருக்க தான் செய்யும். ஸோ இதுவும் சரியான கூற்று தான். அடுத்து, சிந்து சமவெளி முத்திரைகள் அதன் காலத்தில் மாற்றம் பெறவில்லை. மாற்றம் பெற்றால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், என்னென்னு தெரியலன்னு சொல்கிறாங்களே. ஸோ 3ம் சரி, 4 மட்டும் தப்புன்னு இருக்காங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோவால் கல் கட்டிடங்கள் காண கிடைக்கின்றன சொல்லுவாங்க. கல் கட்டங்களை சுட்ட செங்கற்களாம் கல் கட்டினாங்க. ஸோ கல் கட்டிடங்கள் வந்து தவறான விடை இதுக்கு. ஓகேவா. அடுத்து, எந்த நதி ஹரப்பாவில் உள்ள தானிய கிடங்கிற்கு போக்குவரத்தாக இருந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா ரவி, அதாவது ராவி நதின்னு சொல்லுவாங்க, ரவி நதின்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஒன்று தான். நம்ம ஜவஹர்லால் நேரு கூட ராவி நதிக்கரையில் கொடியேற்றினார். எப்போ 1930 ஜனவரி 26 முதல் விடுதலை நாள் அப்போ கொடியேற்றினார், நம்ம படிச்சிருப்போம்ல. அது வந்து ரவி நதிக்கரை தான். அது வந்து சோசியல் புக்கில் 10th புக்கில் ராவி நதிக்கரையும் போட்டிருப்பாங்க, இங்கே ரவி நதிக்கரையும் கொடுத்துருக்காங்க. இதுவே சிந்து நதியோட ஒரு துணை நதி தான். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்டான விடை. ஹரப்பன் மக்களால் பயிரிடப்படாத பயிர் இதுன்னு தான் கேட்டிருக்காங்க. பயிரிடப்பட்ட கேட்கல, படாத தான் கேட்குறாங்க. மேலே பார்த்தோமா ஜவுளி, ஆப்ஷன் சியில் இருக்குது, பஞ்சு. ஓகே, அப்போ பார்லி இதுவும் இருக்குது, கோதுமையும் இருக்குது. கோதுமை, பார்லி, திணை வகைகள்லாம் வந்து பயிரிட்டாங்கன்னு சொல்லிட்டு 6th நியூ புக்லேயே வந்து சிந்து சமவெளியில் அந்த ஒரு பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ கரும்பு தான் வந்து பயிரிடலை. ஏன் சொல்லவா, கரும்பு வந்து அதியமான் காலத்தில் நம்ம 8th புக்கில் இருக்கும் பார்த்தீங்களா, சீனர்களால்
அதாவது சீனாவிலேருந்து அதிகமான முன்னோர்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அதிகமாகலாம் பல ஆண்டு முன்னாடியே வந்து அதுக்கு முன்னாடியே வந்து ஹரப்பன் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் கரும்பு தான் வந்து பயிரில் இதெல்லாம் கல்டிவேட் அடிக்கலாம். கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் அடிச்சிங்கன்னா அந்த கொஸ்டின் ஈஸியாக அடிக்கலாம். யோசிச்சு அடிக்கணும் அந்த கொஸ்டின்லாம். சிந்து சமவெளி மக்களின் முக்கிய தொழில் என்னன்னு கேட்குறாங்க. விவசாயம் தான். ஓகேவா. சிந்து சமவெளி மக்களுடைய முக்கிய தொழிலானது விவசாயம் என்பது சரியான விடை. சிந்து சமவெளி நாகரிக மக்களின் முதன்மையான தொழில் எது அப்படிங்கிறாங்க. இங்கே வாங்களேன், முக்கிய தொழில் கேட்டாலும் விவசாயம் தான், முதன்மையான தொழில் கேட்டாலும் விவசாயம் தான். எல்லாம் ஒரே விடை தான் நண்பர்களே. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஹரப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார வழிமுறையாக டேஸ் இருந்தது அப்படின்னா வேளாண்மை. இங்கே வாங்க, அந்த கொஸ்டின் எத்தனை முறை கேட்டிருக்காங்க பாருங்களேன். எப்படி கேட்டாலும் வேளாண்மை தான் இங்கே அடிச்சிடணும். ஓகேவா. 3 விட கேட்டீங்க, இது போய் தப்பு பண்ணுவீங்களா? யாரும் பண்ண மாட்டேங்க நம்புகிறேன். ஸோ அடுத்து, எந்த மரம் படைப்பு மற்றும் அறிவின் மரமாக, அதாவது படைப்பு மற்றும் அறிவின் மரமாக சிந்து சமவெளி நாகரிக காலத்தில் கருதப்பட்டது அப்படின்னா அரச மரம் தான். சிந்து சமவெளி மாக்கத்தில் வந்துட்டு இது 9th நியூ புக்கில் இருக்கும். படைப்பு மற்றும் அறிவின் மரம் சிந்து சமவெளி நாகரிக காலத்தில் கருதப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, கூற்று காரணம். சிந்து வியாபாரிகள் மெசபடோமியாவில் தங்கினர் அப்படின்னு சொல்கிறாங்க. மெசபடோமியாவுக்கு உங்களுக்கும் வணிகம் நடைபெற்றதாக குறிப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 6th புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ சரிதான் இது. பருத்தியை தங்களுடன் கொண்டு சென்றாங்க. ஆமாம், எதுக்கு போவாங்க? வணிகம் பண்ண தான் போகிறாங்க, பருத்தி விற்க தான் போயிருப்பாங்க. ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். ஓகேவா நண்பர்களே. அடுத்து, சிந்து சமவெளி மக்கள் எந்த நாடுகளுடன் வாணிக தொடர்பு கொண்டிருந்தனர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஆப்ஷன் டி, அதாவது அனைத்தும் சரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்தெந்த நாடுன்னு ஒன்ஸ் ஆர் 2 டைம்ஸ் நீங்கள் காதால் கேட்கணும் இருந்தது. அப்போ தான் வந்துட்டு உங்களால் வந்து எக்ஸாம் வந்து கரெக்டாக அடிக்க முடியும் நண்பர்களே. ஃபஸ்ட்டு, மத்திய ஆசியா மெசபடோமியா. ஆமாம், மத்திய ஆசியா மெசபடோமியா அப்படின்னு கொடுத்தாங்க. படைகளுக்கு ஆப்கானிஸ்தானோட தொடர்பு கொண்டு வந்தாங்க. குஜராத் மற்றும் பலுச்சிஸ்தான் கன்ஃபார்ம் நல்லா தெரியும். பாரசீகத்தையும் கொண்டு வந்தாங்க. ஸோ 4மே முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின், சிந்து சமவெளி எழுத்து முறை என்பது வளமிருந்து இடமாக மற்றும் இடமிருந்து வளமாக. இந்த கொஸ்டின் நிறைய பேரும் தப்பு பண்ண கொஸ்டின், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆப்ஷன் டி தான் விடை. சிந்து சமவெளி எழுத்து முறை என்பது அதாவது வலது கையிலேருந்து இடமா. நம்ம இப்போ எப்படி எழுதணும்னா நம்ம இடதுலேருந்து வலதாக எழுதுகிறோம். நம்ம நோட்டில் எழுதும்போது நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இவங்க வந்து ஃபஸ்ட்டு வலதுலேருந்து இடமாக எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் இடமிருந்து வளமாக எழுதுவாங்களாம். ஓகேவா. இது சித்திரை எழுத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. கொஸ்டின்கிட்ட முடிக்க போகிறோம். சிந்து சமவெளி மக்களின் எழுத்து முறை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நான் இப்போ தான் சொன்னேன் சித்திரை எழுத்து முறை கீழே வந்துருக்கு பார்த்துக்கோங்க. அடுத்து, சித்திரை எழுத்து முறை தான் வந்துட்டு சிந்து சமவெளி மக்களின் எழுத்து முறைன்னு சொல்லுவாங்க. அடுத்து, ஹரப்பாவில் உள்ள கருவிகள் எதனால் செய்யப்பட்டதுங்கிறாங்கன்னா செம்பு மற்றும் வெண்கலம். இது எப்படி அடிக்கலாம் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏல இரும்பு இருக்குது, ஆப்ஷன் பிலே இரும்பு இருக்குது. ஸோ இரும்பு வர வாய்ப்பு இல்லை. ஆப்ஷன் 3ல வெண்கலம் மற்றும் வெள்ளி இருக்குது. ஆப்ஷன் டியில் செம்பு மற்றும் வெண்கலம் இருக்குது. வெண்கல காலம்னு சொல்லுவோம். ஸோ இல்லாட்டி சி இல்லாட்டி டி தான். ஆனால் செம்பு வந்து கன்ஃபார்ம் வரும். ஆப்ஷன் டி அடிச்சிடலாம். 6th நியூ புக்கில் இருக்குது. ஹரப்பாவில் உள்ள கருவிகள் எதனால் செய்யப்படுங்கன்னா செம்புலன்னு செஞ்சாங்க, வெண்கலத்தானே செஞ்சாங்க. ஸோ ஆன்சர் டி தான் அதுக்கு சரியான விடை. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த பொருட்களில் சிந்து சமவெளி நாகரிக முத்திரைகள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டன அப்படின்னா மென்கற்கள் பயன்படுத்தினாங்க. சிந்து சமவெளி நாகரிக முத்திரை தயாரிக்க தான் படுத்தினாங்க, மென்கற்கள் பயன்படுத்தினாங்க. அதுதான் சரியான விடை. அடுத்து, சிந்து சமவெளி நாகரிகத்தில் 500க்கும் மேற்பட்ட முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டது. அவைகள் டேஸால் தயாரிக்கப்பட்டன அப்படின்னு கேட்டாங்கன்னா அது எல்லாமே என்னென்னா மண்ணால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. எதாவது செய்யப்பட்டது, மண்ணால் செய்யப்பட்டது. இதெல்லாம் சூப்பர் கொஸ்டின். நல்லா படித்தா மட்டும்தான் அடிக்க முடியும். இதெல்லாம் எதுக்கடா படிக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வைக்கிற கொஸ்டின் தான் இது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் வந்து தப்பாக கேட்டாங்க. ஸோ ஃபைனலுக்கு ஆள் கொடுத்துட்டாங்க. இந்த குற்றம் வந்து நம்ம விட்டு போயிடலாம். அடுத்து, கீழ்கண்டவற்றுள் சிந்து மக்களை பற்றிய தவறான கூற்றுகள் எவைன்னு கேட்டாங்கன்னா இதுக்கு ஆப்ஷன் என்ன, விடை பி. 2 மட்டும் தான் தப்பு. அப்போ 1, 3, 4 சரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நீங்கள் தவறான கூற்று கேட்டுக்காங்களா சரியான கூற்று கேட்டுக்காங்களான்னு தெளிவாக படிக்கணும். ஓகேவா. அடுத்து, சிந்துவெளி மக்கள் மரம் மற்றும் விலங்குகளை கடவுளாக வழிபட்டாங்க. ரைட்டு. ஆமாங்க, மரம் விலங்குகளை கடவுளாக வழிபட்டாங்க. அடுத்து, சிந்துவெளி மக்களுடைய முக்கிய கடவுள் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தப்பு. ஏன்னா சிவபெருமான் பசுபதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால் அது வந்து தப்பு. சிந்துவெளி மக்கள் தொகுப்பு மற்றும் நீரை கடவுளாக நெருப்பு மற்றும் நீரை கடவுளாக வழிபட்டாங்க. ஆமாம், ரைட்டு தான். சிந்துவெளி மக்களின் முக்கிய கடவுள் பெண் தெய்வங்கள். எல்லாமே 6th நியூ புக் படித்தாலே அடிச்சிடலாம். ஸோ ஈஸி தான். சிந்து சமவெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக குறைந்த அளவு எடை அப்படி என்னங்கிறாங்கன்னா ஃபைனலுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சி தான் வந்து விடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சி என்ன கொடுத்துருக்காங்க 0.875, அதாவது 0.875 தான் வந்துட்டு சிந்து சமவெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக குறைந்த எடை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இதில் வந்துட்டு நம்ம 20-25 கொஸ்டின் கிட்ட பார்த்துருக்கோம். நான் எத்தனை கொஸ்டின் சரியாக வந்து எண்ணாமல் வந்துட்டேன். ஸோ நண்பர்களே, ரொம்ப சிந்து சமவெளி நாகரிகம் என்பது முக்கியமான ஒரு டாபிக். டிஎன்பிசி நான் சொல்லிட்டு ஆல்ரெடி குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 எல்லாத்துக்குமே கேட்கக்கூடிய கொஸ்டின். அதுவும் இல்லாமல் டிஎன்பிசியில் 2-3 ஒரு குறைஞ்சது ஒரு லெஸ் ஏதாவது ஒரு கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா 2-3 கொஸ்டின் வந்து டிஎன்பிசியில் கேட்டிருப்பாங்க. ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்துட்டு இதை
நல்லா வந்து 1 ஆர் 2 டைம் வந்து காதால் கேட்டுக்கோங்க நீங்கள் வேலை பார்க்குறப்ப எதாவது வரும்போது. ஸோ வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இது போல் நிறையா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி யூஸ் பண்ணிக்கிற சொல்லுங்கள். ஸோ ஓகே நண்பர்களே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.